வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்றைக்கி நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின் பார்ப்போம். புக் ரெஃபரன்ஸ் ப்ரொஃபஸர் டிஎஸ் ரெட்டி அண்ட் டாக்டர் ஒய் ஹரிபிரசாத் ரெட்டி. இன்றைக்கி நம்ம டெப்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 18 and 22. கொஸ்டின் நம்பர் 18 பேஜ் நம்பர் 3.108 இருக்குது அண்ட் கொஸ்டின் நம்பர் 22 பேஜ் நம்பர் 3.110 இருக்குது. ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டெப்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா பார்ப்போம். டெப்டாஸ் டர்ன் ஓவர் ஆர் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள். நெட் கிரெடிட் சேல்ஸ் நம்ம வந்து கொஸ்டின்லேருந்து பார்த்து போட்டுருவோம். ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் ரிசீவபிள் ப்ளஸ் க்ளோசிங் ரிசீவபிள் டிவைடட் பை 2. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஆஸ் வெல் அஸ் க்ளோசிங் ரெண்டு பர்டிகுலர்ஸுமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி போடணும். பட் உங்களுக்கு ஓப்பனிங் ஆஸ் வெல் அஸ் க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதை நம்ம சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். உங்களுக்கு கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. டெப்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட், அதுக்கான ஆன்சர். ஸோ இது ரெண்டுமே தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் 2 வகையாக கண்டுபிடிக்கலாம். 12 டிவைடட் பை டெப்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, தட் இஸ் இன் மந்த்ஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். 365 டிவைடட் பை டெப்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, அதாவது இன் டேஸில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 12 months டிவைடட் பை debtors turnover ratio, 365 divided by debtors turnover ratio. ஸோ இப்போ வாங்க நம்ம creditor turnover ratioட ஃபார்முலா பார்ப்போம். creditors turnover ratioட ஃபார்முலா பாருங்கள். நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ அங்கே வந்து டெப்டாரில் சேல்ஸ் அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ அங்கே டெப்டாஸில் ரிசீவபிள் அப்படின்னா இங்கே வந்து கிரெடிட்டாஸில் பேயபிள். இப்போ இங்கே அகெயின் நம்ம ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் கண்டுபிடிக்கிறோம். ஓப்பனிங் பேயபிள் ப்ளஸ் க்ளோசிங் பேயபிள் டிவைடட் பை 2. இங்கே அகெயின் நான் வந்து டெப்டாஸ்க்கு சொன்ன மாதிரியே தான் ஓப்பனிங் ஆஸ் வெல் அஸ் க்ளோசிங் ரெண்டு இன்ஃபர்மேஷனே கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது நம்ம சம் போடும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் 12 டிவைடட் பை கிரெடிட்டார் டர்ன் ஓவர் அண்ட் 365 டிவைடட் பை கிரெடிட்டார் டர்ன் ஓவர் 12 months அண்ட் 365 days. அதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஒரு கொஸ்டின் பார்ப்போம், கிரெடிட்டார் டர்ன் ஓவருக்கு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 ரீட் பண்ணுறேன் பாருங்கள். Kuberan and Co. makes both cash and credit sales. From the following information, calculate average collection period. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் சேல்ஸ் 2 lakh, cash sales 40,000, sales return 14,000, debtors 31st 12/6 18,000, creditors 31st 12/6 20,000, provision for bad debts 31st 12/6 2,000, bills receivable 31st 12/6 4,000. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்க இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள். நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது டேரெக்டாக இங்கே கொடுக்கல, ஸோ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 2 lakh கொடுத்துருக்காங்க. அந்த 2 lakhல வந்து நம்ம கேஷ் சேல்ஸ் 40,000, அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் 14,000, இது ரெண்டுத்துமே நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 1,46,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா, ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. அது வந்து இங்கே போட முடியாது, ஏன்னா இங்கே வந்து டெப்டாஸும் சரி பில்ஸ் ரிசீவபிளும் சரி வெறுமனே க்ளோசிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுக்கல. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் அப்படின்னா இங்கே வந்து வெறும் டெப்டாஸ் ஆஸ் வெல் அஸ் பில்ஸ் ரிசீவபிள் இது ரெண்டுமே தான் வந்து ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். கிரெடிட்டாஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இங்கே வந்து வராது. ஸோ நம்ம வந்து வெறும் டெப்டாஸ் ஆஸ் வெல் அஸ் பில்ஸ் ரிசீவபிள் மட்டும்தான் எடுத்துப்போம். அது ரெண்டுத்துமே ஆட் பண்ணி நம்ம போடுவோம். விச் இஸ் டெப்டாஸ் வந்து 18,000 ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஒரு 4,000. இதே இந்த இடத்துல வந்து டெப்டாஸோட ஓப்பனிங்
கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஆவரேஜ் ரிசீவபிளுக்கு ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2 பண்ணலாம். பட் இங்கே வெறுமே க்ளோசிங் மட்டும் கொடுத்துருக்கறதுனால நம்ம அப்படியே வந்து 18,000 + 4,000 போட்டு 22,000 டேரெக்டாக போட்டுடுறோம். ஸோ 1,46,000 டிவைடட் பை 22,000 உங்களுக்கு வந்து 6.636 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெப்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இன் டேஸ் as well as in month நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் மந்த் 12 டிவைடட் பை டெப்டார் டர்னோவர் ரேஷியோ. ஸோ 12 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச டெப்டார் டர்னோவர் ரேஷியோ which is 6.636 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.81 months கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 365 days divided by debtor turnover ratio. So 365 divided by 6.636 நம்ம போட்டோம் அப்படின்னா 55 days கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டெப்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ கேல்குலேஷன் அண்ட் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடோட கேல்குலேஷன். இப்போ நம்ம 22nd சம் பார்ப்போம். From the following figures calculate the creditor turnover ratio and the average age of accounts payable. ஸோ இங்கே கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோ as well as ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிரெடிட் பர்ச்சேசஸ் டியூரிங் 2001 1 lakh, creditors on 1/1/2001 20,000, creditors on 31/12/2001 10,000, bills payable on 1/1/2001 4,000, bills payable on 31/12/2001 6,000. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது ஓப்பனிங் as well as க்ளோசிங் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கும் சரி பில்ஸ் பேயபிளுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் சொன்ன ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேல்குலேஷன் ஆஃப் கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோ சொல்யூஷன் போயிடுவோம். கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னா அவங்க இங்கே வந்து இந்த சம்மில் டேரெக்டாகவே கிரெடிட் பர்ச்சேசஸ் டியூரிங் 2001 கொடுத்துட்டாங்க which is 1 lakh. ஸோ நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். போன சம்மில் நம்மளுக்கு சேல்ஸ் டேரெக்டாக கொடுக்கல, ஸோ நம்ம கண்டுபிடிச்சி போட்டோம். இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ இந்த ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிளை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கிரெடிட்டார்ஸும் சரி பில்ஸ் பேயபிளும் சரி ஓப்பனிங் as well as க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் பேயபிள் ப்ளஸ் க்ளோசிங் பேயபிள் டிவைடட் பை 2. ஸோ ஓப்பனிங் பேயபிள் அதாவது பில்ஸ் பேயபிள் சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் பேயபிள் as well as கிரெடிட்டாரோட ஓப்பனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ கிரெடிட்டாரோட ஓப்பனிங் 20,000 அண்ட் பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் 4,000. ஸோ அது ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். 20,000 + 4,000 ப்ளஸ் க்ளோசிங் பேயபிள். ஸோ கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் 10,000 ப்ளஸ் பில்ஸ் பேயபிளோட க்ளோசிங் which is ஒரு 6,000 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 40,000 டிவைடட் பை 2 வரும். ₹20,000 உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ நம்ம ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிரெடிட்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோவை முடிச்சிடுவோம். ஸோ நம்ம இந்த கண்டுபிடிச்ச ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிளை நம்ம கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோ ஃபார்முலாவில் போடணும். நம்ம ஆல்ரெடி நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் கொஸ்டின்லேருந்து பார்த்து 1 lakh போட்டாச்சு. கீழே ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் 20,000 நம்ம கண்டுபிடிச்சது போட்டோம் அப்படின்னா 5 தான் வந்து கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோ நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம் இன் மந்த்ஸ் as well as in days. இன் மந்த் பாருங்கள் 12 டிவைடட் பை யுவர் கிரெடிட்டார் டர்னோவர். ஸோ கிரெடிட்டார் டர்னோவர் நம்ம போடுறோம் அப்படின்னா 12 டிவைடட் பை 5, அப்போ 2.4 months கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன் டேஸ் பாருங்கள் 365 டிவைடட் பை creditor turnover. So creditor turnover 5. So 365 divided by 5 73 days கிடைச்சிருக்கு. So creditor turnover ratio and average payment period எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் டெப்டார் டர்னோவர் ரேஷியோ as well as கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோ டர்னோவர் ரேஷியோவில் கீழே இருக்கிற இந்த 2 ரேஷியோஸும் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாரெல்லாம் இப்போ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ தட் அவங்களுக்கும் தெரியும் எப்படி இந்த செம்ம ஈஸியாக போடுறது. ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and support
accounts with eyes. For more accounts related video, share this video and like this video. Thank you for watching this video. We'll see you in my next video.